திராவிட இயக்கம் என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்ற ஒரு நபர் இல்லை என்று சொன்னால், தந்தை பெரியார் என்ற ஒரு நபர் இல்லை என்று சொன்னால், இன்று ஜாதி மதம் மொழி தாண்டி இந்த இடத்தில் நாம் ஒரு இடஒதுக்கீட்டிற்காக, இந்த பார்ப்பனர்களினுடைய ஆதிக்கத்திற்காக இன்று நம் குரல் ஓங்கி ஒழித்திருக்காது. அதை முதல்ல என்னுடைய அன்பு மக்கள் நீங்கள் புரிஞ்சு, எல்லா இடத்திலேயும் இந்த ஆரிய சங் பரிவார் கூட்டம் நம்மை எப்படி அடக்க நினைக்குமோ அதையெல்லாம் செய்து முடித்து தமிழ்நாட்டையும் இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களை போல நம்முடைய தமிழ்நாட்டையும் ஆக்கியிருக்கும், தமிழ்நாடையும் தலைகுனிய வைத்திருக்கும். இன்னைக்கு திராவிட ஒன்றிய மோடி அரசு இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறது. மனு தர்மம் என்பது அவர்களினுடைய முக்கியமான ஒரு மனு தர்மத்தை கொண்டு வந்து, நாங்கள் பார்ப்பனர்கள் தலையில் பிறந்தவர்கள், நீங்கள் எல்லாம் சூத்திரர்கள். நம்ம பேசிக் கொள்கிறோம் தமிழ் சாதியில் ஒரு ஒடுக்கப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் என்று பேசும் பொழுது, தலித் வகுப்பை சேர்ந்தவர்கள் தான் ஒடுக்கப்பட்டோர், அதற்கும் கீழானோர் தான் ஒடுக்கப்பட்டோர் என்று நினைப்பவர்கள் மத்தியில், நாங்கள் ஆண்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று பேசுபவர்கள் மத்தியில் இந்த பார்ப்பன கும்பல் இல்லாமல், எந்த ஒரு தேர்வும் இல்லாமல் நீங்கள் பார்ப்பனர்களை, உங்களது RSS கும்பல்களை, தனியார் துறையில் இருக்கக்கூடிய RSS கும்பல்களை கொண்டு வந்து இந்த IPS IAS அதிகாரிகளாக இடைச்சொற்கள் செய்வதை திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் வன்மையாக கண்டிக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். எதற்காக செய்கிறார்கள் என்று சொன்னால், நம் பிள்ளைகள் எந்த இடத்திலும் முன்னேறிவிடக் கூடாது. நீட் தேர்வை கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு மருத்துவர் என்ற கனவு நம் பிள்ளைகளுக்கு பொசுங்கி போய்விட்டது. சரி, மருத்துவர் கனவு தான் இல்ல, அதுக்கு அங்கிட்டு நம்ம வேற எதையாவது ஒரு துறையை எடுப்போம் சொல்லி பாராமெடிக்கல் கோர்ஸ் ஒரு இந்த மருத்துவர் சார்ந்த ஒரு துறைகளை எடுக்க போனா அதுலயும் நீங்கள் நீட் தேர்வை கொண்டு வந்து புகுத்துவோம் என்று சொல்லி இந்த ஆரிய சங் பரிவார் கூட்டம் மறுபடியும் அதிலையும் நீட் தேர்வை கொண்டு வந்து புகுத்துது. அப்ப நோக்கம் என்ன? என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் பார்வையில் சூத்திரர்கள், ஒடுக்கப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையின மக்கள் யாரும் உயர் அதிகார பதவிகளில் வரக்கூடாது. அப்ப உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? எந்த ஒரு இடத்திலும் எப்படி அம்பானிக்கும் அதானிக்கும் நீங்கள் கைப்பாவையாக கைகூலியாக இருக்கிறீர்களோ, அதே போல தொடர்ச்சியாக நாங்கள் இந்த RSS கைகூலிகளாகத்தான் இருப்போம். நீங்கள் என்ன போராடினாலும் சரி, நாங்கள் மதவெறியை தூண்டுவோம், கலவரத்தை தூண்டுவோம். எந்த இடத்திலும் நாங்கள் பெரும்பான்மை வாக்கு இந்துக்களிடம் இருப்பதற்காக இந்துக்களை ஒன்று கூடுங்கள் என்று பேசி இந்துக்களினுடைய வாக்குகளை மட்டும்தான் பெறுவார்களே தவிர நம்மளுடைய உரிமைகளை பறிப்பதுதான் அவர்களினுடைய நோக்கம். மாநில அரசு கோரிக்கை விடுக்கின்ற எந்த ஒரு கோரிக்கையும் செவிசாய்ப்பதில்லை. இந்த ஒன்றிய மோடி அரசு நம்முடைய கல்விக்கான நிதியை ஒதுக்குவதில்லை, ஒரு பேரிடருக்கான நிதியை ஒதுக்குவதில்லை. எல்லா இடத்திலையும் நம்மளுடைய தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது இந்த ஒன்றிய மோடி அரசு. அதே போலதான் நம்மளுடைய பிள்ளைகள் உயர் பதவிகளிலும் அமரக்கூடாது என்பதையும் நினைக்கிறது. அதனாலதான் IAS IPS போன்ற உயர் அதிகார பதவிகள்ல நம்ம பிள்ளைங்க அங்க போய் அமரக்கூடாது என்பதை நிலைநிறுத்தி பார்ப்பனர்களை தான் அமர்த்த வேண்டும் என்று அவர்கள் உறுதியாக்கி கொண்டுதான் எந்த ஒரு பயிற்சியும் உள்ள தேர்வும் உள்ள என்று சொல்லி நம்மளுடைய அரசியல் சட்டத்தை மதிக்காமல் இந்த இந்திய யூனியன் சர்வீஸ் கமிஷன் என்பது, இந்த UPSC யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்பது, இந்த IPS IFS IRS இது போன்ற உயர் பதவிகளில் எல்லாம் நம் பிள்ளைகளை அமர்த்த கூடாது. அதனால் நாங்க அரசியலமைப்பு சட்டத்தையும் மதிக்க மாட்டோம், மாநில அரசுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் நாங்க மதிக்க மாட்டோம் என்று சொல்லி தன்னிச்சையாக முடிவெடுத்து இது போன்ற உயர் பதவிகளில் இந்த பார்ப்பன ஆதிக்கத்தை கொண்டு வந்து நம்முடைய இடஒதுக்கீடு, நம்முடைய மாநில உரிமையை சிதைக்க பார்க்கிறது இந்த ஒன்றிய மோடி அரசு. தந்தை பெரியார் அவர்கள் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீடை எப்படி போராடி பெற்றார்களோ, சகோதரர் சொன்னது போல ஒரு காலத்துல மேலாடை உடுத்துவதற்கு கூட பெண்களுக்கு ஒரு அனுமதி இருக்காது. அந்த அளவிற்கு போராடி பெற்ற இடஒதுக்கீடை பெண்கள் இன்னைக்கு பேசுறோம். பெண்கள் எல்லா துறைகளிலும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் IAS அதிகாரிகளாக இருக்கிறார்கள், விமானத்துறையில் இருக்கிறார்கள் பெண்கள் என்று நாம் பெருமை பேசிக் கொள்கிறோம் என்று சொன்னால், அதற்கு பின்னால் தாடி கொண்ட ஒரு பெருங்கிழவன் தடியோடு இருக்கிறார். அவர் தந்தை பெரியார் என்ற ஒரு பெருமகன் இருந்ததனால் தான் அந்த இடஒதுக்கீடை பெற்று
இன்று நாம் இந்த முறையில் நாம் பேசக்கொள்ள முடிகிறது. எல்லா இடங்களிலும் நாம் அமர்ந்து வேலை பார்க்க முடிகிறது. அதை நாம் 5000 வருடங்களுக்கு மேலாக பெற்றிருந்த இந்த சமூக அநீதியை மாற்றி தந்தை பெரியார் இடஒதுக்கீடை வாங்கி தந்ததற்கு இவர்கள் எல்லாம் எப்படியாவது அப்படிதான் பிள்ளைகளினுடைய வாழ்வாதாரத்தை அவர்களுடைய எதிர்கால கனவை பொசுக்கினார்கள். என்று எந்த பிள்ளைகளும் மருத்துவத்துறைக்கு போய் அதை தேர்ந்தெடுப்பதற்கு பயப்படுறாங்க. இன்னைக்கு நீங்க IPS IAS அதிகாரிகளை அமர்த்துவதிலும் இந்த வேலையை செய்கிறீர்கள். இதை தாய் கழகமான திராவிடர் கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. அதனால்தான் பேராசிரியர் வீரமணி அவர்கள் இதை நம்முடைய சமூக நீதியை புறக்கணிப்பதற்கான செயல் என்று கூறி தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். இது நமக்கானது மட்டுமல்ல, பொது உடைமை கட்சிகளினுடைய தலைவர்களினுடைய பேச்சு மோடியை அச்சுறுத்துகிறது. இது போன்ற தலைவர்கள் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது பாரதிய ஜனதா கட்சி என்பது மோடிக்கு நன்றாக தெரியும். அதனால் இன்னும் எதெல்லாம் மனு தர்மத்தை நுழைத்து விடலாம் என்பதனுடைய அடிப்படையில் தான் இவர்கள் இந்த போன்ற அதிகாரங்களில் எல்லாம் நாம் ஒரு அடிப்படை தகுதி என்ன என்பது தெரியாமல் இடைச்சொற்கள் செய்வது, நேரடி நியமனம் கொண்டு வருவது, லேட்டர் என்ட்ரி என்பதை கொண்டு வருவது, இதையெல்லாம் செய்து மனு தர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமாக புகுத்துகிறது ஒன்றிய மோடி அரசு. என் அன்பு மக்கள், சிவகங்கையில் வாழக்கூடிய அன்பு பொதுமக்கள், இங்க நாங்க ஏதோ ஒண்ணு பேசிட்டு கலைந்து போகிறோம் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். இங்க நின்று பேசுபவர்கள் எங்களுக்காக நாங்கள் பேசவில்லை, நம் ஒவ்வொருவருக்காக பேசுகிறோம். 2027 சட்டமன்ற தேர்தல் என்பது ஏதோ ஒரு தேர்தல் நடக்கிறது, யாரோ நிற்கிறார்கள், அவர்களுக்கு யாருக்காவது நாம் வாக்களிக்கலாம் என்று நினைத்து விடாதீர்கள். இது தமிழ்நாட்டிற்கும் ஆரியத்திற்குமான ஒரு போட்டியாக இருக்கிறது. திராவிடத்திற்கும் ஆரியத்திற்குமான போட்டியாக இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை அகற்றிவிட்டு மனு தர்மத்தை கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிறது இந்த ஆரிய சங் பரிவார் கூட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் பகுதியில் இருக்கிறது என்ன தெரியுமா? செக்யூலரிசம், டெமோக்ராட்டிக், சோசியலிசம் என்ற சமூக நீதி, மத சார்பன்மை, ஜனநாயகத்தை முன்னிறுத்தி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தார். இன்னைக்கு அதுல எல்லாத்துலயும் என்ன சொல்கிறார்கள்? ஜாதி மத பேதமின்றி செயல்பட வேண்டும், சமூக நீதியை காக்க வேண்டும் என்பது அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த அரசியலமைப்பு சட்டம் ஆரிய சங் பரிவார் கூட்டம், இந்த RSS கூட்டம் ஒன்றிய மோடி அரசினுடைய கண்களை உறுத்துகிறது. அதனுடைய ஒவ்வொரு பாகம் தான் இந்த நீட் தேர்வு, நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், இதை அழிப்பது, மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை, இந்த இது போன்ற உயர் பதவிகளில் எல்லாம் இந்த பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவது, இது எல்லாம் இந்த மனு தர்மத்தினுடைய வேலைதான். அதனால நீங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? இந்த திராவிட இயக்கங்கள் இருக்கும் வரை, திராவிட சித்தாந்தங்கள் இருக்கும் வரை, தந்தை பெரியார் அவர்களினுடைய கொள்கைகள் இருக்கும் வரை, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களினுடைய ஒவ்வொரு சமூக நீதியும் இருக்கும் வரை, இங்க பார்ப்பன ஆதிக்கமாக இருந்தாலும் சரி, ஒன்றிய மோடி அரசாக இருந்தாலும் சரி, இந்த RSS ஆக இருந்தாலும் சரி, யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால நாம் ஒவ்வொருவரும் போராடி பெற வேண்டிய உரிமைகளை நாம் போராடித்தான் பெற வேண்டும். அதற்காகத்தான் இந்த இடத்தில் நின்று கொண்டு ஒவ்வொருவரும் பேசிக் கொள்கிறோம். அதை நீங்கள் உணர்வது, உணர்ந்து வாக்கு செலுத்துவது என்பது நீங்கள் ஒவ்வொருவரினுடைய கடமை. இன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு ஒப்பற்ற முதலமைச்சர் இருப்பதனால் தான் இன்னைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்து மாநில அரசை நசுக்குவதற்கான நாசகர திட்டங்களை தடுப்பதற்கு ஒரு எல்லை சாமியாக தாய் கழகத்தினுடைய ஆசிரியர் வீரமணி அவர்களினுடைய வழிகாட்டுதலோடு நம் கூட்டணி கட்சிகளினுடைய பொது உடைமை கட்சிகள் மற்றும் அனைவர்களினுடைய வழிகாட்டுதலோடு ஒப்பற்ற ஒரு முதலமைச்சராக அவர் இருப்பதனாலதான் ஒன்றிய அரசு எதையும் இங்கு செயல்படுத்த முடியவில்லை. மாறாக இந்த எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் எல்லாம் இங்க வந்தாங்கன்னா இன்னைக்கு மதுரை மாநாட்டில் வந்து தந்தை பெரியார் அவர்களினுடைய படம் அகற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளின் சார்பாக எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம், இடஒதுக்கீடு இல்லை, பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர், ஒடுக்கப்பட்டோர் என்று அவர்களினுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தகுதி வாய்ந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு நபர்களினுடைய உரிமை நசுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். இன்னைக்கு வந்து எடப்பாடி அவர்கள்
இந்த மோடி வருகிறார் என்று பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய சங் பரிவார் கூட்டத்திற்கு பயந்து இடஒதுக்கீடு, பெண்ணுரிமை, சமூக நீதி, சகோதரத்துவம் எல்லாவற்றிற்கும் ஒரு ஒப்பற்ற தலைவனாக இருந்த தந்தை பெரியார் அவர்களினுடைய படம் அகற்றப்பட வேண்டும் என்பதனுடைய கோரிக்கையை ஏற்று இன்னைக்கு அதை ஏற்றிருக்கிறாங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு தனியா அதிமுக கிடையாது. எப்படி பிஜேபியில மோடியோ அதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிமை கால் வருடிகளாகத்தான் இந்த எடப்பாடி பழனிசாமியும் இருக்கிறார் என்பதை அன்பு மக்கள் நீங்கள் உணர வேண்டும். மோடி சொன்னதுக்காகவே இன்னைக்கு தந்தை பெரியார் படம் அகற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாளைக்கு நம்ம போராடி பெற வேண்டிய உரிமைகள், நாசகர திட்டங்கள் எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு இதற்கு நீ கையெழுத்து போட வேண்டும் என்று மோடி சொன்னால் எடப்பாடி போடுறதுக்கு தயாராக இருப்பார். ஏற்கனவே 4.5 வருடங்கள் அவர் செய்த எல்லா லீலைகளும் நமக்கு தெரியும். ஆகவே இன்னைக்கு உயர் அதிகாரங்களில் எல்லாம் இவர்கள் கை வைக்க பார்க்கிறார்கள். இதற்கான போராட்டம் இத்தோடு முடியவில்லை. பேராசிரியர் வீரமணி சொன்னது போல இத்தோடு எங்களுடைய ஆர்ப்பாட்டம் முடிவு போவதில்லை. தொடர்ச்சியாக நீங்கள் இதனை கைவிடும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று கூறி நாம் ஒவ்வொருவரும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இவர்களுக்கு சவுக்கடி கொடுக்க வேண்டும். இந்த ஒன்றிய மோடி அரசு நம்முடைய தமிழ்நாட்டை ஒவ்வொன்றாக வஞ்சித்துக் கொண்டிருக்கும் போது மறுபடியும் எந்த இடத்திலும் நாம் தமிழ்நாடு தலைகுனியாது என்று சொல்லி நாம் இந்த மதவெறியை தூண்டக்கூடிய ஒன்றிய சங் பரிவார் கூட்டத்தை ஓட ஓட விரட்டுவதற்கும் அதற்கு அடிமையாக இருப்பவர்களையும் விரட்டுவதற்கும் நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என்று கூறி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்து மாநில உரிமைகளை பெரும்பறை போராடி பெறுவதற்கு நம்முடைய தளபதி இருக்கிறார். அதற்கு வழிகாட்டுதலாக நம்முடைய ஆசிரியர் வீரமணி இருக்கிறார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.